கேரள அரசு தரப்புல அதிகாரிகள் அந்த கழிவுகளை அகற்றும் பணியில ஈடுபடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ அங்க அதிகாரிகள் வந்துட்டாங்களா? எவ்வளவு கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவா இருக்கு? நிச்சயமாக தாங்கள் சொல்வது மிக மிக சரியானது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இந்த நிகழ்வை முதலில் வெளி கொண்டு வந்ததே சத்தியம் தொலைக்காட்சி தான். 6 நாட்களுக்கு முன்பாக முதலில் இது போன்ற மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் சீதப்பரப்பநல்லூர், கோடகநல்லூர், நடுக்கல்லூர் ஆகிய பகுதிகளில் கொண்டு வந்து கொட்டப்பட்டதை முதலில் வெளி கொண்டு வந்தது சத்தியம் தொலைக்காட்சி தான். அதன் பிறகு தமிழக அரசு சார்பிலும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரின் சார்பிலும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சார்பிலும் அதிரடியான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அனைவரும் அறிந்ததே. தற்போது பார்த்தீர்கள் என்றால் கேரளாவின் திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் சாக்ஷி மற்றும் கேரளாவின் சுகாதாரத்துறை அலுவலர் கோபகுமார் தலைமையில் வந்திருக்கும் கேரளாவின் 20க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தினருடன் இணைந்து 8 லாரிகளில் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அள்ளி செல்லும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தேறி வருகிறது என்றே குறிப்பிட வேண்டும். பானு, இன்று காலையில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் அரபித் ஜெயின் மற்றும் பயிற்சி உதவி ஆட்சியர் அம்பிகா ஜெயின் மற்றும் திருநெல்வேலியைச் சேர்ந்த அரசு உயர் அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனின் வழி நடத்தலின் படி நடுக்கல்லூரில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விரிவான ஒரு ஆய்வு கூட்டத்தினை கழிவுகளை எடுக்க செல்வதற்கு முன்பாக நடத்தினர். அதில் 6 இடங்களில் இந்த கழிவுகள் அள்ளப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அதனை அடுத்து 6 குழுக்களாக பிரிந்து சென்ற கேரள மற்றும் தமிழ்நாடு அரசின் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் காவல்துறை ஆய்வாளர் ஒருவருடன் இணைந்து வட்டாட்சியர் தலைமையில் வட்ட வளர்ச்சி அலுவலர் சார்பில் ஒரு குழுவாக சென்று தற்போது அனைத்து கழிவுகளையும் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்ட டன் கணக்கிலான கழிவுகளை அள்ளும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. முதலில் கல்லூர் பகுதிகளில் இந்த கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பல ஊர் என்ற பகுதியில் காட்டு பகுதியில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் நிலைகளிலும் பட்டா நிலங்களிலும் கொட்டப்பட்ட இந்த கழிவுகளை அகற்றும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பானு, இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் முழு வீச்சில் பணிகள் நடந்தாலும் இன்றே இந்த பணிகள் நிறைவு பெற்றுவிடும் என்று சொல்ல முடியாது. இருக்கும் கழிவுகள் மலை போல் இருக்கிறது பானு. எனவே இன்று மற்றும் நாளை 2 நாட்களும் இந்த பணி தொடரும் என்றே தற்போது களத்தில் இருந்து பார்க்கும்போது தெரிய வருகிறது. நீர்நிலைகளில் கொட்டப்பட்ட கழிவுகள் நீருடன் சேர்ந்து அந்த பகுதி முழுவதுமே மிக மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. கழிவுகளை எடுத்து சென்றால் மட்டும் போதாது, நீர்நிலைகளையும் சுத்தப்படுத்தி தர வேண்டும் என கல்லூர் பகுதியின் பொதுமக்கள் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தனர். இதையும் நாம் பதிவு செய்கிறோம். கொண்டு வந்து கொட்டப்பட்ட கழிவுகளை எடுத்து சென்றால் மட்டும் அந்த இடம் முற்றிலும் சுத்தமாகி விடாது. சுற்றுப்புற சூழலை கெடுத்த நடவடிக்கைகளை மீண்டும் சரி செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. பானு, இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் இன்று காலை திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேரள அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறா வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த கூட்டத்தில் கேரள அதிகாரிகளிடம் வைக்கப்பட்டது. பானு, இதுவே தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் கள நிலவரம். இந்த லாரிகள் அனைத்தும் ஒவ்வொரு லாரியிலும் குப்பைகள் ஏற்றப்பட்ட பின்னர் இந்த லாரிகள் அனைத்தும் தென்காசி மாவட்டம் புளியரை செங்கோட்டை வழியாக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் என தற்போது கேரள சுகாதாரத்துறை அதிகாரி கோபகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்வுகள் குறித்து இன்று காலை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது எடுக்கப்பட்டுள்ள நடைமுறைகள் இதனுடைய வழிகாட்டு நடைமுறைகளின்படி தற்போது பணி நடந்து வருகிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என அனைத்தையும் முறையாக கண்காணித்து தமிழக அரசுக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கும் தகவல்கள் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் பேசிய போது கேரள அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களது குழுவினருக்கு தேவையான பாதுகாப்புகள் வழங்கப்படுவதாகவும் இதுவரை இந்த விவகாரத்தில் திருநெல்வேலியில் முக்கிய ஏஜென்டாக செயல்பட்ட மாயாண்டி, மனோகர் மற்றும் சேலத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர் செல்லத்துறை ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கேரளாவில் இந்த கழிவு அகற்றும் நிறுவனத்தை சேர்ந்த நிதிஷ் ஜார்ஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அவர்களிடம் மிக மிக தீவிரமான ஒரு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறதாகவும் மேலும் பல கைதுகள், வாகன பறிமுதல்கள் இருக்கக்கூடும் எனவும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவிக்கிறார். எது எப்படி இருந்தாலும் பானு,
இந்த நிகழ்வு இதுவரை இல்லாத வகையில், இதற்கு முன்பாக ஒரே ஒரு தகவல், இதற்கு முன்பாக இது போன்ற கொண்டு வரப்பட்ட லாரிகள் எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்டு திருப்பிதான் அனுப்பப்பட்டிருக்கிறதே தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டு வந்து கொட்டப்பட்ட கேரள கழிவுகளை திருப்பி எடுத்துச் செல்லும் நடைமுறை இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை முதலாக வெளிக்கொண்டு வந்ததே சத்தியம் தொலைக்காட்சி தான் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்கிறோம் பானு. தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டு வருகிறோம். மீண்டும் மேற்படியான தகவல்களுக்கு, அதிகப்படியான தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் பானு. இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம் பானு.